பும்ரா திடீரென்று ரோஹித் சர்மா அதிரடி முடிவு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் ஓடிஐ அண்ட் அடுத்து நடக்க போகிற உள்ள ஐசிசி சாம்பியன் தொடர், அதாவது நெக்ஸ்ட்டு சீரீஸ் வந்துட்டு ஐசிசி சாம்பியன் தொடருங்க. மிகப்பெரிய தொடர் ஃபெப் 19 நடைபெற உள்ளது. ஓகேவா? இந்த சூழலில் சரியான நேரத்தில் நம்ம ரோஹித் சர்மா சரியாக சிந்திச்சிருக்காரு. அவரை சிந்திக்க வச்சது வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி என்றே சொல்லாங்க. ஓகே, இந்த நிலையில் எதிரணிகளுக்கு வந்துட்டு அள்ளு விட்டுருக்கு என்றே சொல்லலாம். ஓகே, அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம். 3 போட்டி கொண்ட ஓடிஐ சீரிஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதிக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் வந்துட்டு டீம் இந்தியா 2 வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா கைஸ்? அதாவது சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா 1000 நாட்களுக்கு பிறகு கம்பேக் பண்ணியிருக்காருங்க. அண்டு செம்ம அதிரடி சதம் கன்வெர்ட் பண்ணார். 76 பந்தில் 7 சிக்ஸர் அண்டு 12 பவுண்டரி வீசி இங்கிலாந்து தலையை வீசிட்டார். பவுலர்ஸ் தலையை வீசிட்டார் என்றே சொல்லலாம். ஓகே, ஓடிஐ சீரிஸும் வின் பண்ணியாச்சு அண்ட் இந்திய மண்ணில் நடந்த T20 சீரிஸும் வின் பண்ணியாச்சு. செம்ம ஃபார்மில் இருக்காங்க இந்திய டீம். இந்த ஃபயர் மோடோட டெஃபினட்டாக ஐசிசி சாம்பியன் தொடர் என்ட்ரி ஆகும்போது டெஃபினட்டாக ஒவ்வொரு டீமுக்கும் அது நோ என்ட்ரியாக இருக்கும் என்றே சொல்லாங்க. ஓகே, இந்த சூழலில் அதாவது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்காருங்க. அதாவது 2வது ஓடிஐ மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம தோனி ஃபோனில் பேசியிருக்காரு. அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் அபாரமாக அதாவது பேட்டிங் வந்துட்டு விளையாடுறீங்க, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதாவது லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் சொல்லுவாங்க இல்லையா, சிங்கம் எப்போதுமே சிங்கம் தான். ஓகேவா? அந்த மாதிரி ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்து தான் நம்ம மிகப்பெரிய தொடர் வின் பண்ணி கொடுக்கணும், அது மேட்ரே கிடையாது. உங்களுக்கு மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் பேட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களை எவனுமே அடிச்சுக்கிற முடியாது. டெஃபினட்டாக டீம் இந்தியா ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ணிடும். கொஞ்சம் ப்ரெஷரை குறைச்சிட்டு, கேப்டன் ப்ரெஷரை குறைச்சிட்டு, ஏன்னா கேப்டனாக இருந்தால் கழுகு மாதிரி சுற்றி பார்க்கணுங்க. இதே ஒரு பிளேயராக இருந்தால் அப்படி கிடையாது. டீசன்ட் டிசிப்ளின்டாக நம்மளோட ஆட்டத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த சூழலில் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, பும்ரா கையில் கேப்டனை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு இந்தியா வின் பண்ணும். இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஆலோசனையை இதை அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா. அதாவது பும்ரா வந்துட்டு இன்ஜுரியாக இருந்தார் இல்லையா, டெஸ்ட்டில் வந்துட்டு மாடு மாதிரி வேலை வாங்கி விட்டாங்க பிஜி டெஸ்ட் சீரீஸில். இப்போ ரெக்கவர். ஓகேவா? அண்ட் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இவர் விளையாண்டால் மட்டுமே அந்த தொடரை நம்ம வின் பண்ண முடியும். அந்த சூழலுக்கு பிசி வந்துட்டாங்க. இந்த நிலையில் அவரும் என்னங்க சொல்கிறது, உடல் தகுதி பெற்று விட்டார் என்றே சொல்லலாம். அதாவது ரெக்கவரி ஆகிட்டார். ஓகேவா? இந்த சூழலில் நான் விளையாடுறேன்னு அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க. அண்டு ரோஹித் சர்மா என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, பும்ரா கையில் ஸ்ட்ரைட்டாக கேப்டன் கொடுத்துட்டு இவர் வைஸ் கேப்டனாக செயல்பட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பும்ரா வந்துட்டு ஐசிசி சாம்பியன் தொடர் வந்துட்டு கேப்டனாக செயல்பட போகிறாருங்க. தோனியோட முடிவை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இந்த முடிவு சரியா இல்லை ரோஹித் சர்மா தான் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு கேப்டன் பண்ணணுமா? என்னை பொறுத்தவரை பும்ரா கேப்டன் பண்ணுவது பெட்ரு. இவர் பேட்டிங்கில் தோனி சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணார்னா டெஃபினட்டாக வந்துட்டு அந்த சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு டீம் இந்தியா வின் பண்ணலாம். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஓவரால் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஹிட்மேன் வந்துட்டு இந்த முடிவை எடுத்திருக்காருங்க. அவர் ஹிட்டிங் பண்ண பேட்டிங்கில் பும்ரா வந்துட்டு சரியான தலைவனாக சரியாக, அதாவது ஒவ்வொரு செஸ்ஸில் வந்துட்டு காயினை நகர்த்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி நகர்த்தி சாம்பியன் தொடரை வின் பண்ணி கொடுப்பாரா? ஏன்னா நெருங்கிடுச்சு ஃபெப் 19 உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.